ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ. இதில் இருக்கிற ஆன்சர் கீ தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஒரிஜினலாக, இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இஷ்யூ பண்ணதா? ஏன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சர் கீ கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். 1 மார்க்கில் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதும் சொல்லுங்கள். அண்ட் டோட்டலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எழுதின இன்றைக்கி டஃப்பாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டாக இருந்துச்சா அப்படின்றதும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை எப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டு சம்மந்தமாக, இப்போ 12th முடிஞ்சிடுச்சு, ஆஃப்டர் 12th அப்புறம் கெரியர் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஃபஸ்ட்டு மிட்டம்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளாஸஸுமே கண்டினியூஸாக எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். சூஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா A டைப் கொஸ்டின் பேப்பர். சூஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் ஒரு இது கேட்டிருக்காங்க, ஒரு லாஜிக் கேட்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் வந்து A பார் ப்ளஸ் B பார் ப்ளஸ் C பார். ஆக்சுவலி இது வந்து ஒரு எரராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா A பார்த்தீங்கன்னா A வந்து நாட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் கேட்டு, இதில் A பார்னு வரும். B வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அப்போது A பார் இன்ட்டு B பார் அப்படின்றது, A பார் இன்ட்டு பார் அப்படின்றது A ஆகிடும். ஸோ A ப்ளஸ் B பார்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு A பார் ப்ளஸ் B பார் ப்ளஸ் C பார்ன்றது கிடைக்கும். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5. தேர்ட் ஒனுக்கு 2 ஆம்பையரு. ஃபோர்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். ஃபிஃப்த்து ஒன்னுக்கு வந்து L² T⁻². சிக்ஸ்த்து ஒன்னுக்கு ஸ்போர்ட்ஸு. செவன்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர் கூலும். எயித்து ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. நைன்த்து ஒன்னுக்கு N0/2 √2. 10th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். 11th ஒன்னுக்கு 500 ஆங்ஸ்ட்ராம். 12th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ 13th ஒன்று √6HV0/m. 14th பார்த்தீங்கன்னா ஆல் தி அபவ்ஸ். 15th போலரைசேஷன். ஸோ இந்த 15 1 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு 2 மார்க் 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸோ 1 2 இந்த கம்பல்சரி ப்ராப்ளம் மிஸ் ஆகிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சாலிடாக 70க்கு வந்து நீங்கள் 55+ தாராளமாக எடுக்கலாம். அந்த மாதிரி தான் கேட்டு வச்சுருக்காங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பாருங்க. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு வந்து 2 ஸ்கொயர் பிளேட்ஸ் இருக்குது. ஆஃப் த சைட்ஸ் 5 சென்டிமீட்டர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 1 மில்லிமீட்டர். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கெப்பாசிட்டர் ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். லென்ஸ்லா, லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான் 2 பாயிண்ட் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. மாஸ் டிஃபெக்ட் நிறைய தடவை கேட்டது. ஆப்டிக்கல் பார்த்து நிறைய தடவை கேட்டது. இதில் வந்து ஒவ்வொரு ஷேப்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ சோர்ஸஸ் இன்ஃபினிட்டோட ஷேப்ஸ் என்னது வேவ் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணுனா இது எழுதலாம். அப்படி இல்லைனா PN ஜங்ஷன் டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ் PN ஜங்ஷனோட டயக்ராம் வரைஞ்சால் நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 24th கம்பல்சரியுமே ரொம்ப ஈஸி கொஸ்டின். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லு கேட்டிருக்காங்க. அடுத்து 25th பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் ரொம்ப ஈஸி கொஸ்டின். அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அண்ட் கரண்ட் ரூல் கேட்டிருக்காங்க. 26th வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 27th மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆல்டர்னேட் கரண்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட், ரிலேஷன் ஃபேஸ் பிட்வீன் ஃபேஸ் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணீங்க, எது மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா 1 எழுதுகிற மாதிரி தான், எல்லாமே ஏதாவது 1 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் கொஞ்சம் கம்பல்சரி மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ராப்ளம்ஸோட மிங்கிள் பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது 37th அது மட்டும் நீங்கள் எழுதுறீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு இன்னியோட உங்களோட 12th வந்து முடிஞ்சிச்சு அப்படின்றலாம் நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களோட லைஃப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு மெமரிஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் நண்பர்களை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் லைஃப் இதுக்கப்புறம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த காமர்ஸ் வீடியோவை ஆன்சர் கீ வேணும்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அடுத்த வீடியோ வந்து நம்ம காமர்ஸ் ஆன்சர் கீ தான் போட போகிறோம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.